சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. குடும்பத்தோட கிருஷ்ணால் ஊத்திட்டாரு மேடம். எதுக்காக? அதே கூடிதான், சந்தேக பிரிவு தான். நான் அவரை விட்டுட்டு போயிடுவேணும், அதுதான் காரணம். எங்க வீட்டுக்காரர் விட்டு நான் யார்கிட்ட பேசுனதுக்கிறே இல்லை மேடம். ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு மேல, என்னோட சின்ன பையன் தம்பி மாதிரி அவரு தான் இட்டுன்னு வந்து சேர்த்தாரு. எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னா எங்கள் மாமா வாட்டில் உள்ள தள்ளி விட்டேன். நீங்க? ஆமாம், என் பொண்டாட்டி பற்றி அவனும் தப்பாக சொல்லக்கூடாது. நான் 1000 பேச கொள்வேன், எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் தள்ளி விட்டேன். என்ன பேரு? ஏகாத்தாள். ஏகாத்தா. எங்கேருந்து வரீங்க? திருவத்தூர்லேருந்து வரேன். திருவத்தூர்ல இருந்து. என்னம்மா பிரச்சனை? எங்கள் அம்மாவுக்கு 6 பசங்க மேடம். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. எனக்கு 16 வயசு இருக்கும். எங்கள் அப்பா இறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் தம்பி தங்கச்சிங்களெல்லாம் நான் காப்பாற்றினேன். ஏதோ ஒரு வேலைக்கு போய் எங்கள் அம்மா பிளாஸ்டிக் கம்பெனி வேலைக்கெல்லாம் போய் என் தம்பி தங்கச்சியெல்லாம் காப்பாற்றினாங்க. அப்படி இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அம்மா பார்த்தாங்க. சரி, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறானே சொல்லிட்டு தான் வீட்டில் தான் சேர்த்து. அவருக்கும் யாருமே கிடையாது மேடம். எங்கள் வீட்டுக்கார இருக்கிற யாருமே. உங்க சொந்த ஊர் சென்னை தானா? நாங்கள் சொந்த ஊர் சென்னை தான் மேடம். சரி. எங்கள் வீட்டுக்காருக்கு யாருமே. அப்பா என்ன வேலை செஞ்சிருந்தாரு? அப்பா மீன்பாடி ஓட்டிருந்தாரு மேடம். அப்படியா? அப்பா அவர் இறந்துட்டாரு. எங்களுக்கு குடும்பத்தோட ஆக்சிடென்ட் ஆச்சு மேடம். எப்படி? நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். பெரியபாளையத்து கோயிலுக்கு போகும்போது என் தம்பிங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க. நான் 16 வயசு எனக்கு. அப்படி இருக்கும்போது குடும்பத்தோட ஆக்சிடென்ட்ல எங்கள் அப்பா இறந்துட்டாரு மேடம். எனக்கு கால் உடஞ்சிச்சு. எல்லாருமே என்ன பஸ்ல போயிருந்தீங்க? இல்ல, நாங்க மீன்பாடியில வண்டியில போயிருந்தோம். வண்டியில போகும்போது பின்னாடி கார்காரங்க வந்து மோதிட்டாங்க. மோதிதான். உங்க அப்பா தான் ஓட்டிருந்தாரா? மீன்பாடி எங்க அப்பா ஓட்டினாரு. பின்னாடி கார்காரங்க வந்து மோதி அதுலதான் எங்க அப்பா இறந்துட்டாரு மேடம். எனக்கு கால் உடைஞ்சிச்சு. எங்க அம்மாவுக்கு வந்து தள்ளெல்லாம் அடிபட்டு மேஜர் ஆக்சிடென்ட். பெரிய ஆக்சிடென்ட். ஆமா, பெரிய 5 பேர் மொத்தம். நாங்க ஃபேமிலியா 5 பேர்ல எங்க அப்பா ஒண்டிதான் இறந்தார். மீது எல்லாருக்கும் ஸ்பாட்லயே இறந்துட்டாரா? ஸ்பாட்லயே இறந்தாரு. 1 வாரம் உயிரோடு இருந்தார் மேடம். அவருக்கு வந்து ரத்த எல்லாம் வெடிச்சு போய் அலசர் இதெல்லாம் இதுவாயிட்டோன்னா அவர் இறந்துட்டார் மேடம். ஸ்டாண்ட்ல தான் நாங்க. ஏதாவது இன்சூரன்ஸ் பணம் ஏதாவது கிடைச்சு? கேஸ் போட்டோம் மேடம். நீங்க கேஸ்ல இருந்து ஏதாவது பணம் கிடைச்சிருச்சா? கிடைச்சது மேடம். 6 பசங்க மேல இது வரைக்கும் காசு அப்படியே இருக்குதுங்க மேடம். அதில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை ரொம்ப இதுவாக காப்பாற்றினாங்க. எங்கள் அப்பா செத்துட்டு ஒன்று ரொம்ப எங்கள் அம்மா கஷ்டப்படுத்தலாம் நினச்சேன். ரொம்ப வேதனையாக இருக்கு. அம்மா என்ன வேலை செஞ்சாங்கம்மா? பிளாஸ்டிக் கம்பெனி தான். பிளாஸ்டிக் வேலை தான் செஞ்சு காப்பாற்றினாங்க. உங்க எல்லாரையும் காப்பாத்தினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல? ஆமாம் மேடம். சொந்த பந்தம் யாருமே எங்களை சேர்க்கல. அப்படி ஒரு சூழ்நிலை நான் வளர்ந்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது தான் இவரை பார்த்து சரி இந்த பையனுக்கு யாருமே இல்லையே, சரி நம்மளுக்கு மட்டும் யார் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல நம்ம ஒரு புள்ளியா இருக்கு. எப்படி நீங்க சந்திச்சீங்க அவரை? எங்க அம்மா தான் மேடம். எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததுல அந்த வயசுல வந்து நான் கஷ்டப்படுறேன். அது ஒரு ஏம்ல தான் நான் இருந்தேன். என் தம்பி தங்கச்சிகளை காப்பாற்றணுமே
அப்படின்னு நினச்சிதான் நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் எங்கள் அம்மா கூட வேலை செஞ்சார் இவர். அவரும் உங்க அம்மா சேர்ந்து வேலை செஞ்சிருந்தாங்க பிளாஸ்டிக் கம்பெனியில். சரி, அங்கதான் அவங்க 2 பேரும் சந்திச்சாங்க. அவரோட கஷ்டத்தை அவங்க கிட்ட சொன்னாரோ என்னவோ நம்மளுக்கு தெரியல. சரி, எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சரிப்பா என் வீட்டில் வந்து என் பிள்ளைங்க மாதிரி நீ ஒருத்தனா இரு அப்படி சொல்லிட்டு வீட்டில் எடுத்துன்னு வந்து சேர்த்தாங்க. நல்லா தான் இருந்தோம் மேடம். சரி, எங்கள் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றினார் மேடம். இப்படிப்பட்ட நான் என்னையுமே நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா சாணத்தில் வர பார்த்தேன் மேடம். வீட்டுக்காக நிறைய செஞ்சாரா? கண்டிப்பா மேடம். இந்த மனுஷன் நான் பார்த்ததே இல்லை மேடம். அவ்வளோ ஒரு இதுவா பார்த்தாரு என் தம்பி தங்கச்சிங்களெல்லாம். சரி, நம்ம அப்பா மாதிரி நம்ம இது பண்றது, சரி நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு, கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுவாரு சொல்லிட்டு சரி இஷ்டப்பட்டு கட்டிக்கணும் நல்லா தான் வச்சார் மேடம். எந்த குறையும் சொல்ல முடியாது. சாப்பாட்டுக்கு நல்ல துணிமணிக்கு குறையே கிடையாது. செம்மையா குடிப்பாரு மேடம். குடிப்பாரா? முதல்ல இருந்து இந்த பழக்கம் இருக்கா? இருக்குது மேடம். குடிக்க பழக்கம் சின்ன வயசுலேருந்தே இருக்குதான். எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லல? கல்யாணம் ஆயிட்டு ஒரு 2 மாசம் தான் சொன்னேம்மா, எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அந்த துக்கத்திலே நான் குடிச்சு இப்படி ஆயிட்டேன். நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு என்ன சொன்னாரு. சரிப்பா. அவருக்கு சொந்த ஊரு விருதுநகரம் மேடம். அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். விருதுநகர். அவங்க அண்ணா தங்கச்சி ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்களாம். எங்க இருக்காங்க? விருதுநகர்ல. அவங்கள போய் நீங்க சந்திச்சீங்களா? இது வரைக்கும் கேட்டுக்கிறேன் மேடம். எங்களை இட்டுன்னு போய் காமிப்பா, நம்மள ஏன் ஒதுக்க போறாங்க, ஏதோ நீ இஷ்டப்பட்டு என்னை கட்டிக்கினேன், நம்மளுக்கும் 2 பிள்ளைங்கள ஆயிடுச்சு, நம்ம இட்டுன்னு போய் காமிச்சா அவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எங்க குடும்பத்துல உன்னை சேர்க்க மாட்டாங்க. அப்படியே உறுதியா அப்படியே சொல்றாரு. அப்படியே அடிச்சு பேசுவாரு. எங்க குடும்பத்துல ஒன்னும் சேர்க்க மாட்டாங்க, நாங்க வேற ஆளு நீங்க வேற. அப்படிப்பட்ட எப்படிப்பா, நீ ஒரு வெளியே இருந்துதான் நீ வாழ்ந்த, இப்ப எங்க ஜாதி ஜனத்துல உன்னை சேர்க்க மாட்டாங்களா, நாங்க பேசல. அது மாதிரி எப்படின்னா இட்டுன்னு போய் உங்க சொந்த பந்தத்துல எந்துகிட்ட காமின்னு கிடையாது. இது அவர் வந்து வளர்ந்ததெல்லாம் இங்க ஒரு அக்கா வீட்டுலதான் வளர்ந்தார். எங்க சென்னையில அவங்கதான் இட்டுன்னு வந்து அவர் வளர்த்து சாப்பாடுலாம் போட்டு. அந்த அக்கா பேரு என்ன? அம்பிகா. சந்தேகப்படுப்பாரு மேடம். என்ன சந்தேகப்படுவாரா? அது வந்து அவங்க உட்காந்து சொன்னேன் நான், மா இது மாதிரிலாம் பண்றாருமா, ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட் பேச்செல்லாம் பேசுறாருமா, ரொம்ப நோவடிக்கிறாருமா, என்ன நீங்க என்ன கேளுங்க. அவங்க வந்து கேட்டதுக்கு நீனும் அவங்க பக்கமே பேசுற சொல்லிட்டு அவங்கள அவ்வளோ அசிங்கமா திட்டி அவங்க இந்த பக்கமே எங்க பக்கமே வரல. உங்க வாழ்க்கையாச்சும் நீயாச்சுமா, என்னால எதுவும் பேச முடியாதுமா. ஆனா ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது மேடம். அதை வச்சு இன்ன வரைக்கும் என்ன ரொம்ப சித்திரவதை பண்றேன். என்ன நடந்துச்சு? குடும்பத்தோட கிருஷ்ணால் ஊத்திட்டாரு மேடம். எதுக்காக? அதே கூடிதான், சந்தேக பிரிவு தான். நைட் 2 மணிக்கு நடந்தது மேடம். யாரை வச்சு சந்தேகப்படுறாரு அவரு? தெரியல மேடம். போறவங்க வரவங்க எல்லாரையும் சந்தேகப்படுவாரு மேடம். அது எப்படிமா? நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஆமா மேடம், வேலை பாக்குற வேலை பாக்குற. அங்க இருக்கிறவங்களை வச்சு அவர் சந்தேகப்படுறாரா? அங்க இருக்கிறவங்களும் படுவாரு, வீட்டுல இருக்கிறவங்களும் படுவாரு. கொஞ்சம் நஞ்ச வார்த்தைங்க பேச முடியாது. வயசான அப்பா மேலே இருப்பாரு, அவரு மேலாம் என்ன வச்சு பேசுவாரு மேடம். ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம் அந்த ஆளுகிட்ட. நான் 3 வருஷம் முன்னாடி நான் கிருஷ்ணால் ஊத்த பார்த்தாரு. நான் என்ன பண்ணப்பா, நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்குதுப்பா வேணாப்பான்னு கால் ஊத்துக்குள்ள ஊத்திக்கினா இருப்பாரு. அதை நான் தடுத்த உடனே என்னாச்சுன்னா பசங்க மேல எல்லாரும் மேல ஊத்தி. அப்படி இவர் வத்திப்பட்டி எடுத்தாருப்பா, நீ நான் மட்டும் போக மாட்டேன், நம்ம பிள்ளைங்க எல்லாம் போவோம் வேணாப்பான்னு அலற. என் பிள்ளைங்க எல்லாம் அழுறதப்பா, வேணாப்பான்னு. அப்ப என் பசங்க கிட்ட சொன்னம்மா, வெளியே போய் யாருன்னா கூப்பிடுப்பான்னு. அப்போ என் பசங்க என்ன பண்ணாங்க, வெளியே போய் ஒரு அக்காவை கூட்டின்னு வந்து அவங்க வச்சு எங்களெல்லாம் காப்பாற்றினாங்க, தண்ணியெல்லாம் ஊற்றி. அப்பமா 2 போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் அவரை ஒரு 2 நாள் வச்சிருந்தாங்க. வச்சுட்டு அப்பமா என்ன வெளியே விட்டாங்க அவரை. சரி, இன்னும் 2 மாசம் வெளியே இருந்தார் மேடம். என் பொண்டாட்டி பிள்ளைங்க எனக்கு வேணும், என் பொண்டாட்டி கூட வாழ போறேன் அப்படி சொல்லிட்டு ஊர் தலைவர்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் பேசி எவ்வளோ இது பண்ணி எங்கள் அம்மா காலில் ஊந்து என் காலில் ஊந்துமா, நான் எங்கேயும் போக மாட்டேம்மா, நீ விட்டு எனக்கு யாரும் கிடையாதுமா. அந்த சம்பவத்தை எடுத்து 3 வருஷமா சண்டை போடுறாரு. ஊரெல்லாம் நீ தானே சொன்ன, ஊரெல்லாம் நீ தான். இந்த விஷயத்தை யாருன்னா சொல்லுவாங்களா மேடம்? ஊருக்கே தெரிய வந்துருச்சு. தெரியுமா? நீங்க எதுக்காக சொல்லணும்? நான் எப்படி சொல்லுவேன்? மறுபடியும் கூட தானே வாழ்றேன் மேடம். அதை வச்சு இன்னும் எங்க அம்மா பாவம் மேடம், அவங்களை பிடிச்சுன்னு சொல்றாரு, நீதான் போய் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். வயசானதை போய் அவ்வளவு அனௌன்ஸ்மா பேச்செல்லாம் பேச. இவர் எதுக்காக அந்த கிருஷ்ணா ஆயில் ஊத்தின்றாரு? சந்தேகம் மேடம். யார் மேல சந்தேகம்? அப்போ அங்க சந்தையில எல்லாருக்கிட்ட பேசுறேன், எல்லார்கிட்ட பேசுறேன், நான் யாருக்கிட்ட பேச மாட்டேன். ஒரு வண்டிக்கு மோட்ரு போட சொன்னார் மேடம். போட்டு குத்தோன்னே நான் வேலைக்கு போயிட்டு வந்து பாரு, மோட்ரு வந்து கழட்டி வச்சிட்டாரு. ஏன்பா கழட்டி வச்சேன்? அதே மோட்ரு திடீர்னு காணும். அது எங்க போயிடுச்சு?
அதுதான் நான் கேட்டேன், ஏன்பா மோட்டர் எத்தனை எங்கன்னா வித்துட்டியா இல்லை யாருன்னா கொடுத்துட்டியா, என்ன பண்ண, ஏன் இது மாதிரிலாம் சேர்ந்து நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி நீ அவனை வச்சுன்னுக்கிறேன், நீ இவனை வச்சு அனவசமான பேச்சு பேசி அந்த கிருஷ்ணால எடுத்து ஊற்றிக்கினார். நைட்டு 2 மணி குடுபதில் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது மேடம். ஒரு தடவை என்ன பண்ண தூக்க மாட்டிக்க போயிட்டாரு. குடி போதையில தான். கூடி போதில் தான் புடவை தெளிவா இருக்கும் போது எப்படி இருப்பாரு? தெளிவா இருக்கும் போது நான் நல்லபடியா அப்படியே அவர் மாரி யாருமே இருக்க மாட்டாங்க, அது மாரி கிடப்பாரு. இன்னைக்கு காலைல சரி அதே மாதிரி தானே இருப்பா, பார்த்தா ஏய் எனக்கு வேணாடி, நான் உன்னை விட்டு போறதுதான். என் பிள்ளைங்க எல்லாம் நீ கேள்வி கேட்கறாங்க, நம்ம அப்பா இப்படி கிடக்குற பிள்ளைங்க நான் நிம்மதியா படிக்க விட மாட்டாரு மேடம். அங்க எங்க கஷ்டப்பட்டு நான் ஒரு காசை வச்சு என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்தேன், அதுவே உனக்கு அவண்டி குத்த என்னன்னா பேச்சு. அப்படின்னு சித்திரவதை பண்றாரா? ரொம்ப என்ன மேல யாரும் வாழ மாட்டாங்க மேடம். அவர்கிட்ட நீங்க பேசி பாத்தீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? நல்லா தானே வாழ்ந்திருந்தாரு, ஏன் சடனா இப்படி ஒரு மாற்றம்? என்ன சொன்னா உன் மேல எனக்கு பாசம், இதெல்லாம் பாசமா மேடம்? இது பாசமா? அவர்தான் சொல்லுவார், ஏன்பா என்ன இப்படி சித்திரவதை பண்ற, வேணாப்பா, உனக்கு என்ன பிடிக்கலன்னா விட்டு போயிடு, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், எங்கே எதுவுமே பேச மாட்டேன், விட்டுடு, நான் என் பிள்ளைகளை வச்சு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன். கிடையாது, உன் கூட இருந்துன்னு உன்னை சாவடிப்பேன். நைட்ல சொல்றாரு மேடம், உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன். என்னம்மா பேரு? பிரேமா. பிரேமா. எப்படிம்மா உங்களுக்கு அவரை தெரியும்? திருவத்தூர்ல வந்த பிறகுதான் தெரியும், இது வரைக்கும் தெரியாது. சேர்ந்து பிளாஸ்டிக் கம்பெனில வேலை பார்த்தீங்களா? ஒரு அனாதைன்னு சொன்னாரு அவரு. அப்போ அவர் வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. பாவம் பார்த்து விட்டுன்னு வந்தேன். சரி. விட்டுன்னு வந்து 50 ரூபா கொடுப்பாங்க சாப்பாடு. இவன் என்ன திட்டுவா, வேண்டாம்மா நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம், அமுச்சு விடு. பாவம் நம்மளாட்டம் அண்ணாதி, சொந்த பந்தம் இருந்த நம்ம அண்ணாதியா இருக்கிறோம்ல, அதே மாதிரி அவனை ஒரு அண்ணாதியை தானே. நைட்டோட நைட்டு ஒரு பிடி சோறாக்கி கொடுப்போம். ஒரு வீட்டில் வாழ்ந்தான். அவங்க வந்து அச்சு கேட்டாங்க, பொண்ணு அந்த மாரிலாம் வார்த்தைலாம் பரவாயில்ல போ, கடவுள் இருக்கிறான், நான் சேர்த்து வச்சுக்கினேன். என்ன பண்ணாங்க, ஏன்னா பை வந்துச்சு, உனக்கு கல்யாணம் போய் குத்துறேன், எதுக்கு அந்த வம்பெல்லாம், இன்னொருத்தர் பண்ணாலும் ஒன்று தான், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சரிதான் சொல்லிட்டு பெரியவங்க நீங்க தான் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கல்யாணம் பண்ணலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள இவங்க ஓடிட்டாங்க என்னை விட்டுட்டு. இவங்க 2 பேருமே ஓடிட்டாங்க. இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா? இவங்க 2 பேரும் எங்க போய் கல்யாணம் பண்ணாங்க? அவங்களே கேளுங்க. எனக்கு எங்கம்மா கல்யாணம் பண்ணீங்க? திருவத்தூர்ல தான் மேடம், எல்லம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, இவங்க அந்த நேரத்துல சண்டே ஆயிட்டோன்னே நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நான் சொல்ல மேடம், அந்த வார்த்தை நான் எதுவுமே சொல்லலை. இவங்க போய் உங்க அம்மா வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து துணிமணி எடுத்துன்னு போறதுக்குள்ள குறுகு பெட்டிக்கு உங்க அம்மா வந்து உங்க சொந்தக்கார பையனுக்கு தான் கட்டி கொடுப்பாங்களாம், எனக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு போய் சொல்லி இவனை இட்டுன்னு போயிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லாம இந்த பொண்ணு வெளியில போயிருக்கு, வீடு விட்டு போயிருக்கு. இட்டுன்னு போயிட்டான். இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் பேசலை. 20 நாள் ஆச்சு இவகிட்ட நான் பேசி. குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க, தங்கச்சி தம்பிங்கெல்லாம் இவளுக்கு சின்ன பசங்க. அப்படி இருந்து கூட 20 நாள் பேசலை. நான் பேசாத தனியாக இருந்துட்டேன். போட்டோம் நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். கல்யாணம் ஆகிட்டோன்னே மேடம் எங்கள் அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுமா, நான் இதுமாரி தப்பு பண்ண தப்பு தான்மா சொல்லிட்டு காலில் விழுந்து 5 வருஷம் ஒன்றா தான் இருந்தேன் மேடம். 5 வருஷத்துக்கு என் தம்பி தங்கச்சிக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறை இல்லை, அவ்வளோ நல்லா பார்த்தேன். கல்யாண பிறகு இவங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு தான் வந்தாங்களா? அந்த 20 நாள் பொறுத்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து நல்லா தான் இருந்தாங்க, பிள்ளைங்களை நல்லா பார்ப்போம், சாப்பாட்டுக்கு குறவு கிடையாது. இப்போ கூட சொல்றாங்க எங்க அப்பா ஸ்தானத்துல அவர் இருந்தாரு. இப்போ கூட குறவு கிடையாது மேடம். இப்போ கூட என் பிள்ளைங்களுக்கு அவன் இட்டுன்னு கூட பண்ணன்னா இதுக்கு குறவு கிடையாது. நம்ம தின்னுட்டு புற சொல்லக்கூடாது. ஆனால் என்னை தூத்தி வச்சிடுறியே, அச்சிங்கமாக கேட்குறிய ரோட்டில் நின்று, உன் குடும்பத்தில் சண்டை உன்ன வரைக்கும் போயிடணும். நான் என்ன பண்ணேன், நான் எங்கேயோ 3 பிள்ளைங்களை வச்சு நீ எங்கேயோ இருக்கிறேன், காசி நான் காரு மாரியா இருக்கிறேன் சொல்லு மேடம்.
அப்படின்னு சொல்றாரு. அப்படி அனாவசியமா நல்லா தானே இருந்தாரு, ஏன் இப்படி மாறிட்டாரு? என்னைக்கு காரணம் தெரியல. இப்ப நீங்க சொல்றீங்க அவர் வந்த பிறகு நம்ம வீட்டுல நல்லா தான் இருந்தாரு, பசங்களை நல்லா பாத்துருந்தாரு. அப்ப இந்த மாற்றத்துக்கு அதாவது காரணம் என்ன என்ன? மேடம், நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து அவரு கொலை பட்டம் வச்சிட்டோமா, அந்த கிருஷ்ணால் ஊத்துனார்ல, அது வந்து நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து எனக்கு ஊரெல்லாம் தெரியாது சொல்றோம் மேடம். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க, மணி 2:30 மணிக்கு வந்து சொன்னாங்க மேடம். அவங்க வந்து சொன்ன பிறகுதான் கட 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 கடன்னு ஆடி போய் ஏந்து நின்னேன் மேடம். பதறாத வா வா, அந்த கொஞ்சம் வயலிட்டுன்னு போய் தான் உன் புள்ள உன் பேரன் மேல கிருஷ்ணால் ஊற்றிட்டான், பற்றி வச்சு கீக்க வச்சு பார்த்தேன். நான் போய் தான் தண்ணியை கிண்ணி ஊற்றி இது பண்ணேன் நான், இல்லைன்னா உன் பேரனுங்க உன் பொண்ணெல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த சம்பவம் என்ன வரைக்கும் நினைச்சு கண்ணுலயே பார்த்தா அப்படியே இருக்குது அலறுவேன் மேடம். அப்படியே கட கண்ணுக்குள்ளவே கடன்னு பசங்களுக்கு என்ன வயசா இருந்துச்சு அப்ப? அப்போ இப்ப 3 வருஷம் முன்னாடி 8 வயசு என் பெரிய பையனுக்கு, சின்ன பையனுக்கு 6 வயசு இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. இன்ன வரைக்கும் என் பசங்க மறக்கல மேடம். அப்பா எதனா பண்ணிடுவாருமா, அப்பா எதனா அதேதான் மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்ல, சின்ன பசங்க வேற. அது வந்து நாங்க தான் வந்து எல்லாருக்கிட்ட சொல்லுவோம், என் பிள்ளைங்க தவிர அப்படியே சொல்லுமா, அப்பா எதனா பண்ணிடுவாருமா, நம்ம ஆய வீட்டுக்கு போயிடலாமா, அது தூக்கமே இருக்காது மேடம். அவர் நைட்ல சண்டை போடும்போதான் என் பிள்ளைங்களுக்கு அப்படியே கை கால்லாம் நடங்கும். எதனா பண்ணிட்டு போறாருமா, எதனா பிள்ளைங்க வந்து ஏமா அப்பா சேர்க்கிற அளவுக்கு பேச வச்சுட்டாரு மேடம். அப்படி நல்லா இந்த மனசு திடீர்னு இது மாதிரி மாறிட்டாரு மேடம். இல்ல கிருஷ்ணா ஆயில் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன சண்டை அவருக்கு மனசு ஃபுல்லா வந்து நான் வேற ஒருத்தவங்க தொடர்பு இருக்கிறேன்னு என்ன மேடம், அதுதான் காரணம். ஆமா மேடம், நான் அவரை விட்டுட்டு போயிடுவேணும், அதுதான் காரணம். ஆனா நீங்க 2 பேரும் மனசா காதலிச்சுதான் நீங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சீங்க. சோ அது எப்படி அது சந்தேகம் வந்துச்சு? தெரியல மேடம். உண்மையா சொல்லுங்கம்மா. சத்தியமா மேடம், எங்க வீட்டுக்காரர் விட்டு நான் யார்கிட்ட பேசுனதுக்கிறே இல்ல மேடம். 5-6 வருஷம் நல்லா தானே இருந்தாரு. நல்லா இருந்தா நல்லா பேசுவோம். இந்த நல்லா சந்தேகம் வந்ததுனாலதான் இந்த கிருஷ்ணா ஆயில் அவர் எடுத்து ஊத்தி இருக்காரு. சந்தேகம் வரதுக்கு காரணம் என்ன? நீங்க யார சந்தேகப்படுறாரு அவரு? ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு மேல, என்னோட சின்ன பையன் தம்பி மாதிரி அவருதான் இட்டுன்னு வந்து சேர்த்தாரு, பேச வச்சாரு. அக்கான்னு பேசுவான், அவ்வளவுதான். அவருதான் சாப்பாடுலாம் ஆக்கணும். அவன் மேல சந்தேகம் வச்சாரு. பா அநியாயமா பேசாத, சின்ன பையன்ப்பா, என்னோட தம்பி வயசு தான் இருக்கணும். அவங்ககிட்ட நான் தப்பா நடந்துட்டேன். அவ்வளோ 3 வருஷம் டார்ச்சர் பண்ணார். 3 வருஷம் அந்த பையனை வச்சு அந்த பையன் மூஞ்சிக்கிறா நிமிந்து பார்க்க மாட்டான். இப்போ அந்த பிரச்சனைனாலதான் அவர் இந்த கிருஷ்ணா ஆயில் ஊத்தி இருக்காரு. அந்த 3 வருஷம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், எப்படி சமாளிச்சு அந்த சந்தேகத்தை ஓதிச்சிட்டேன். இப்ப சொல்றாரு, என் பிள்ளைங்க செத்துச்சிட்டி, பிள்ளைங்க முன்னாடி அப்படி ஒரு வெறுப்பு வந்துருச்சு. இல்ல மேடம், என் பிள்ளைகளை படுக்க வச்சு சொல்லுவாரு, என் பிள்ளை செத்து போச்சுடி, நான் சாவச்சிட்டேன்டி. பிள்ளைங்க அப்படி வெறுப்பு வரதுக்கு காரணம் ஏதாவது முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். தெரியல மேடம். இல்ல குடிதான் பிரச்சனையா? நான் வேணாமா மேடம். அதான் கேக்குறேன். இவ்வளவு அன்பா இருந்திருக்காரு, நீங்க மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்தையே அவர் பார்த்திருக்காரு. அப்படி இருக்கிற அவரு இப்போ சடனா சொல்றாரு, நீ தேவையில்லை, என் பசங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது இந்த மாற்றத்துக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது குடியா இல்ல வேற ஏதாவது காரணமா? சொல்லுவாரு மேடம், நீ போறத நான் பார்த்தேன்டி அப்படின்னு சொல்லுவாரா? பச்சை பேசுவார் மேடம். என்னால இப்ப வாய் தந்து சொல்ல முடியல, அவ்வளவு அனாவசியமா கேட்பாரு. ரோட்ல நின்று பேசுவாரு பாரு, அப்படியாலும் விடுவாரு மேடம். இன்னொரு பொண்ணு அந்த செத்து போயிடும் மேடம். நான் என் பிள்ளைகளுக்காக இது வந்து இவளுக்கோசரம் நான் அனுபவிச்சுக்கிறேன். தனியா தூரமா போய் பக்கத்து தெருவில் வீடு எடுத்துக்கணும். 1 வயசு பொண்ணு இருக்குது, 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. அத்தையும் கேளும் எல்லாருமே பொண்ணையும் பரமா பேசுவார கரிசி, அதாவதுங்க மாரி கரிசி அது மாரி பேசுறது. வயின்னு கட்டிக்குன்னு வர்றாங்கடி உங்க வீட்டுக்கு, பின்னால வர்றாங்கடி. ஆனவா என்னால முடியல மேடம், செத்துருவேன் மேடம். 3 பிள்ளைங்கள சின்ன செத்துருவேன். சும்மா அவ்வளோக்குள்ள கேள்வி தாபம் அடிச்சவரோ தடவி விட்டுலாம் மேடம். சொல்லிட்டு மேடம், வார்த்தைகளால என் பிள்ளைங்கள சாவாச்சிருண்டான்னு கூட சொல்லி இருக்கிறேன். உங்க பசங்களுக்கு என்ன வயசு? ஒண்ணுக்கு 19 வயசு, ஒண்ணு 18 வயசு, ஒண்ணு 15 வயசு. இவதான் குடும்பத்துல பெருசு. இவனோட ஒத்துக்கிறான். ஒண்ணு 21 வயசு. அவர் எங்க இருக்காரு? அவரெல்லாம் வரட்டின்னு போயிட்டோம். பெரிய புள்ளதான் பேரு. ஏன்
எங்க அம்மாக்கு 6 பசங்க எங்கேருந்து காப்பாற்ற முடியாது. எங்க அப்பா செத்து போயிட்டு 8 மாசம் கூட இருந்தாரு மேடம். அதோடு ஓடினவர் தான் அவர் எங்க எங்க குடும்பம். ஓடினாரு? பொண்டாட்டி கூட செங்கல்பட்டு அவங்க பொண்டாட்டி ஊரு. பொண்டாட்டியோட போய் சேர்ந்துட்டாரு. அதோட எங்க இருக்கிறாங்களே தெரியல. அப்ப இவரு தான் எனக்கு எங்களை கட்டி உங்க பிள்ளை நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அந்த நல்லதுக்கு தான் அவர் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் சந்திச்சீங்களா? சந்திச்சேன். இவர் தான் கண்டுபிடிச்சாரு. சரி, அவர் வந்து போறாரு பண்ண வருவாரு, சண்டை போட்டு ஓடுருவாரு. பார்க்க மாட்டாரு. ஒரு 5 வயசா பெத்தவளுக்கு கொடுக்க மாட்டாரு. அவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நம்ம சம்பாதிப்பாரு, ஃபுல்லா குடிப்பாரு, பெத்த தாயை சண்டை வலிப்பாரு. அவ்வளவுதான் அவரோட. அண்ணனுக்கும் எந்த பிரச்சனை தானே? குடி பிரச்சனையா? ஆமா, அவன் அதுக்கு மேல சரி நம்ம இப்படி தங்கச்சி விட்டுக்கான இவனை திருத்தலம்மா அப்படியெல்லாம் கிடையாது. அவனுக்கு பெத்த தாயே பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆள் அந்த சரி சொல்லிட்டு நாங்க அந்த சைட போக மாட்டோம். எல்லாமே இவரை தான் நினைப்பாங்க. நீ தானே மரம் பெரிய எங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு இவரை தான் நினைச்சு பேசுவோம். ஆக்சுவலா இவரே எங்க அம்மாவெல்லாம் இளம்பிட்டுப்பாரு. எனக்கு புள்ள மாதிரி பண்ணி அப்படி. சரி, இப்ப நீங்க 2 பேரும் கொஞ்சம் வழியில வெயிட் பண்ணுங்க, அவர்கிட்ட நாங்க பேசணும். வணக்கம். வணக்கம். என்ன பேரு? குமார் மேடம். குமார், எந்த ஊரு? விருதுநகர் மேடம், டி கல்லுப்பட்டி. சரி, வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாம் அங்கேயா? இல்லைங்க மேடம், எல்லாமே இங்கே எங்கள் அத்தை வீட்டில் தான். எங்கள் மாமியார் குடும்பத்தோடு வந்து 13 வருஷம் ஆகுது மேடம். எனக்கு அவங்க தான் உலகமே. இல்லை, உங்க ஊரில் எப்படி? எங்க நீங்க விருதுநகர்னு சொன்னீங்க. ஆமாம் மேடம், மெட்ராஸ் வந்து ஒரு 23 வருஷம் ஆகுது. 23 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ அந்த உங்க விருதுநகரை விட்டு நீங்க சென்னைக்கு வந்தீங்க? நான் 10 வயசுல இங்கே வந்துட்டேன் மேடம். எதுக்காக வந்தீங்க? ஹோட்டல் வேலைக்கு வந்தோம் மேடம். அம்மா அப்பா இறந்துட்டாங்க. சரி, இறந்துட்டோன்னு ஒரு ஹோட்டல் வேலைக்கு வந்தோம். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு ஒரே ஒரு அக்கா தான் மேடம். அவங்க எங்க இருக்காங்க? ஊர்ல இருக்காங்க மேடம். விருதுநகர்ல இருக்காங்க. ஆமாம் மேடம். ஸோ ஏன் அவங்க கூட இருக்காம நீங்க எதுக்காக சென்னைக்கு வந்தீங்க? எனக்கு தாய் மாமா சரியில்லை மேடம். திங்கிற சாப்பாட்டில் கால் வச்சு மிதிச்சு சின்ன வயசுல நிறைய நரக வேதனைலாம் அனுபவிச்சிட்டேன் மேடம். அதனால எனக்கு யாருமே பிடிக்கல. சித்தப்பா பெரிய பலா இருக்கிறாங்க. சொந்த பந்தத்தையும் நான் வெறுத்துட்டேன். அப்போ அங்கேருந்து நீங்க யாருமே தேவையில்லைன்னு சொல்லி சென்னை வந்தீங்க. ஆமாம் மேடம். சென்னை வந்த பிறகு என்ன செஞ்சீங்க? சென்னை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன் மேடம். 4 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு. அங்கேயே படுத்துக்கலாம், அங்கேயே தூங்கிடலாம். நல்ல மனுஷானா. சிங்காரத்தோட்டம், வண்ணாரப்பேட்டை. அப்போல்லாம் எனக்கு குடிக்கிற பழக்கம் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது மேடம். அதுக்கப்புறம் இந்த பொறுக்கி பசங்களோட சேர்ந்து ஒரு 17-18 வயசுல தான் இந்த மாவா போடுறது எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கினேன். அவனுங்களோட ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து தான் கெட்டு போனது. வேறு யாருமே எனக்கு எடுக்கலை. வா மச்சா சினிமா போகலாம், தண்ணி அடிக்கலாம், பீர் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி. எனக்கு யாரும் இல்லையா, கஷ்டம்னு சொன்னால் உடனே கொடுத்து தான் பழக்கம். எதுவாக இருந்தாலும் இந்தாங்கடா எடுத்துகிட்டு போங்கடா அப்படி சொல்கிறோம். இன்றைக்கி அந்த பழக்கம் ஆண்டும் எனக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க. நான் சாப்பிட்ற சாப்பாடை கேட்டால் கூட யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நீங்களாக இருந்தால் கூட மேடம் இந்தாங்க மேடம் சாப்பிடுங்க அப்படி கொடுத்துட்டு வர்றது தான். நான் பட்டினியாக வேணா இருந்துருவேன். அது எங்கள் ஒய்ஃபுக்கும் தெரியும், எங்கள் மாமியாருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன் நான் இருக்கிற நகர் ஏரியா கூட தெரியும். இந்த அம்பிகா யாரு? யார் மேடம்? அம்பிகா அவங்க அக்கா மேடம். எப்படி அக்கான்னு சொன்ன? எத்தனை வயசுல உங்களுக்கு அவங்கள பழக்கம்? எப்படி சந்திச்சீங்க? 15 வயசு போல எனக்கு பழக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எங்கேயும் நான் மீட் பண்ணல மேடம். அவங்க சாதாரண குப்பை பொறுக்கிறவங்க. நான் சொல்கிறேன் மேடம் உண்மையா, சாதாரண குப்பை பொறுக்கிறவங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க பெரிய பொண்ணு ஒருத்தவங்க கொளுத்தின்னு இறந்து போயிட்டாங்க. உண்மையாதான் மேடம். அவங்க வாழ்க்கை அவ்வளோதான். ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க மேடம். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற முதல் தெய்வம் அவங்க தான். அம்மானு சொல்லலாம், அக்கான்னு சொல்கிறத விட அவங்கள அம்மானு கூட சொல்லலாம். அவங்ககிட்ட இப்போ 2-3 வருஷமாக அது பேசி அவங்களுக்கு எனக்கும் எங்கள் அத்தை ஆனவனா சொல்லுவாங்க, அவங்க கூட சேர்ந்தா கெட்டுருவானா, இவங்க கூட சேர்ந்தா கெட்டுருவானா. அப்படிலாம் யாருமே கெடுக்கல மேடம். நான் ஏதோ குடி போதில் தேவையில்லாமல் 1-2 வார்த்தை கத்துறது, இவ எதனா கூட மாட வாய் பேசுறது. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்களே அம்பிகா எனக்கு ஒரு தாய் மாதிரின்னு சொன்னீங்க, அம்மான்னு சொன்னீங்க, தெய்வம்னு சொன்னீங்க. ஆமா மேடம். அப்ப ஏன் 3 வருஷமா அவங்க கிட்ட பேசாம இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல மேடம். எங்க ஒய்ஃப் கூட நான் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் ஒதுங்கிட்டேன் மேடம். அங்க போறதுனால இவங்க மனசு சங்கடப்படுறது, எங்க ஒய்ஃப் சங்கடப்படுவாங்க. அங்க போறாரு, இவங்க கூட போறாரு. உங்க ஒய்ஃப் சொன்னதும் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன புகசல் சண்டை நடக்கும் மேடம். நீங்க இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. சின்ன சின்ன அவங்கள பத்தி ரொம்ப புகழ்த்தி தான் சொன்னாங்க. என் புருஷன் அவங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க, தங்கமானவங்க அவங்க. ஐயோ மேடம், அதெல்லாம் நம்பாதீங்க மேடம். அவங்க எதனா ஒன்று சொல்லி குழப்புவாங்க. என்கிட்ட கேளுங்க. அங்கே போனாலுமே அக்கா வீட்டுக்கு போயாச்சா,
அதுக்கு இப்போ அது எல்லா பொண்டாட்டிக்கு பொறாமைகள் வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு வந்து அங்கேயே சின்ன பிள்ளையிலேருந்து இருந்துட்டேன் இல்லைங்களா, அதனால எனக்கு மனசு வந்து அங்கே தான் இருக்கும். இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கோசரம் அவங்கள சுத்தமாக மறந்துட்டேன். இப்போ அவங்க இந்த இதை பார்த்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி சொல்கிறேன், நான் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கிறான்னு தான் பெருமைப்படுவாங்க, இல்லையோ அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. சரி, இவ்வளோலாம் சொல்றீங்க, அதுக்கப்புறம் 3 வருஷமா நான் அவங்களை சந்திச்சிடல, நான் பேசிட்டல, ஏன் அப்படி என்ன எந்த காரணத்தினால நீங்க ஒரு பேசாம இருக்கீங்க? இரும்பு கடை விஷயமா பேசல மேடம். ஒரு கடையில் போயிட்டு வேலை செஞ்சுன்னு இருந்தோம். எனக்கு சுத்தமாக பிடிக்கலனோன்னா எங்கள் மாமா வாட்டில் உள்ள தள்ளி விட்டு. நீங்க? ஆமாம், என் பொண்டாட்டி பற்றி அவனும் தப்பாக சொல்லக்கூடாது, நான் 1000 பேசுவோ கொள்வேன், எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் தள்ளி விட்டேன். தள்ளி விட்டோன்னா மறுநாளே எங்கள் அக்கா வந்து என்னை கொம்பு எடுத்து அடித்தாங்க. அதுலேருந்து நான் பேசுறது கிடையாது. அவங்க அடித்தாங்கன்னா நான் திருப்பி எதுவும் பேச மாட்டேன். அவங்க வீட்டாண்டே வந்து அடித்தாங்க. அதனால் சரி, பிரச்சனை யார் மேலே கை வைக்கிறேன், நன்றி கேட்டேன் நான் என் புருஷன் மேலே கை வைக்கிறேன், அப்படி அது எல்லாருக்கும் வரும் இல்லையா, புருஷன் அடிச்சிட்டாங்க. அதனால அதோட இது வரைக்கும் மேடம் நான் சத்தியமாக நான் பேசுறதே கிடையாது. அதோட மனைவி பற்றி அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் மனைவி பற்றி எதுவும் சொல்ல மேடம். அதாவது வந்து கதிரேசன் ஒரு வயசான ஒருத்தர் இருக்கிறார், 40-45 வயசு இருக்கவர். அவருக்கு 2 பிள்ளைங்க எருமை மாடு மாதிரி இருக்கிறாங்க. அவர் வந்து அவரை வச்சு நான் சந்தேகம் பிடிச்சதா சொல்லிக்கிறேன். நான் அவரை வச்சு என் ஒய்ஃபுக்கே தெரியும், நான் சந்தேகம் பிடிச்சிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. என் பொண்டாட்டி மேலே உள்ள பாசத்தை நான் காந்தின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், சந்தேகம் பிடிச்சிக்கிறேன். அவர் மேலே இருக்கிற பாசத்தினால சந்தேகம் பிடிச்சிக்கிறேன். இப்போதைக்குன்னு வந்து இவர் சொல்கிறது அவரை சொல்கிறது அதெல்லாம் சுத்தமாக இல்லை மேடம். யாரை வச்சு சந்தேகப்பட்டீங்க நீங்க? எது மேடம்? உங்கள் மனைவியை? எங்கள் மனைவியை நான் குடிப்போதில் ஏதோ ஒரு பெணாத்துவேன் மேடம், அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஆனால் மறுநாள் கேட்டால் பெணாத்துறது வேற இல்ல, சந்தேகப்படுறது வேற. ஆமாம் மேடம். உங்க மனைவி கிட்ட நீங்க போய் உங்களுக்கு அவங்க கூட தொடர்பு இருக்கு, நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொன்னா எந்த பொண்டாட்டினாருக்கும் தாங்க முடியாது. ஆமாம் மேடம், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது குடிபோதையில நீங்க தப்பா ஏதோ செய்றீங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப எதுக்காக நீங்க குடிக்கிறீங்க? நான் அதான் குடிக்கிறதே விட்டுறேன் மேடம். சரி, இப்ப நீங்க சொல்றீங்களே, சரி குடி போதையில நான் ஏதாவது சொல்லுவேன், ஆனா அடுத்த நாள் சரி மறந்து போயிடலாம், ஜஸ்ட் அந்த குடி போதையில தான் அப்படி பேசிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த கிருஷ்ணா ஆயில் ஊத்தினீங்களே? ஆமா மேடம். எதுக்காக? அது என்ன காரணம்? மோட்டருக்காக மேடம். எந்த மோட்டருக்காக? நான் ஒரு ரிச்சா வண்டி வச்சிருந்தேன் மேடம். அதுக்கு எங்க மாமா அவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு மோட்டர் காணாம போச்சுன்னு சொல்லி. ஆமா மேடம், அது காணா போயிடுச்சுனோன்னா அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு, பெரிய கலவரம் ஆச்சு. என்னைய சந்தேகப்படுறியா, நானே குடும்பத்துக்கோசம் உழைக்கிறவன். நாங்கள் வந்து அப்பத்துலேருந்து இப்போத்தி வரைக்கும் வீட்டை வந்து பூட்ட மாட்டோம் மேடம். அந்த தனி வீட்டில் இருக்கிறப்போ அந்த மோட்ரு காணா போயிடுச்சு. 2வது நான் அப்போ வந்து குடிபோதையில் வந்தது தான் பிரச்சனை. மோட்ரு எங்கன்னு என் பொண்டாட்டி கேட்க, என்னைய சந்தேகம் பிடிக்கிறான்னு கேட்டு நான் அவளை அடிக்க, என்னைய நம்ப மாட்டேன் சொல்லிட்டு ஈஸ்வரன் எடுத்து நான் ஊற்றினேன். வேறு அது வந்து ஊர் உள்ள அரசியல் பொறுத்தில் எங்கள் வீட்டில் தப்பாக கூட பேசியிருக்கலான்னு எங்கள் வீட்டில் சத்தம் இப்போ கூட சொன்னாங்க. இவர் இந்த மாதிரி கோமாளித்தனமா பண்றது. நான் சொன்னேன் எனக்கு நம்பி. சரி, உங்களுக்கு தான் சண்டைன்னு சொன்னீங்க, அந்த மோட்டர் காணாம போச்சுன்னு சொல்லி. அதனாலதான் அந்த ஆத்திரத்துல நீங்க கிருஷ்ணா ஆயில் ஊத்திட்டீங்க. ஏன் பசங்க மேல ஊத்தினீங்க? பசங்க மேல நான் ஊத்தல மேடம், கடவுள் சத்தியமா நான் ஊத்தல. அது நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. நேற்று ரொம்ப ஓவராகவே போயிட்டேன், போட்டு மிருகத்தனமா அடிச்சிட்டேன். எதுக்காக அடிச்சிங்க? எனக்கு பிடிக்கல மேடம், அந்த அளவுக்கு. ரொம்ப என்ன பிடிக்கல? குழந்தைய கொல்ல பார்த்துட்டாங்க. ஏன் அவ்வளவு வெறுப்பு உங்களுக்கு உங்க மனைவி மேல? குழந்தைய கொல்ல பார்த்துட்டான்றதுக்கு அப்புறம் ஒரு மிருகத்தோட வாழக்கூடாது மேடம். பிரிஞ்சே வாழ்ந்துட்டாலும் சந்தோஷமா. நீங்க செஞ்ச வேலை தானே. நான் செஞ்ச, நீங்க குடி போதையில அப்படி செஞ்சிருக்கீங்க. இது நீங்களே சொல்றீங்க, குடி போதையில நான் என்ன தெரியுன்னு எனக்கே தெரியறது இல்ல, அடுத்த நாள் அவங்க சொல்றதுதான் எனக்கு ஞாபகமே வருதுன்னு சொல்லி. சோ அந்த குடி போதையில தான் அன்னைக்கு நீங்க இதை செஞ்சிருக்கீங்க. அப்படி எப்படி நீங்க தெளிவா சொல்றீங்க நான் என் பசங்க மேல கிருஷ்ணா ஆயில் ஊத்தலன்னு சொல்லி? அது ஊரெல்லாம் சொன்னதுனால தான் மேடம் எனக்கே தெரிஞ்சது. இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்களா? அவங்க பொய்ய சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்கல்ல. அன்னைக்குதான் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. இது பாருங்க, நீங்க செஞ்ச எல்லா சேட்டைக்கும் அவங்க பாவம் வேணாம், அவங்க பாவம் குடிக்கதான் செய்யறாரு, பரவாயில்ல. சோ எதுக்காக உங்களுக்கே தெரியாது குடிக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது நம்ம வீட்டுல. மேடம் அது மட்டும் நம்ம மேடம் உங்களுக்கோசம் வேணா நான் ஒண்ணு பண்றேன் மேடம். குடிக்கிறத நான் உங்க கையாலே எதனா மருந்து இருந்தா வாங்கி கொடுங்க. நான் வந்து அவ்வளவு பெரிய குடிகாரம் இல்லை மேடம். ஹார்ட் ஒர்க் பாக்குறதுனால ஏதோ ஒரு கட்டிங்கோ. அதுதான் சொல்றேன், நீங்க ஹார்ட் ஒர்க் பாக்குறீங்க, நல்லா உழைக்கிறீங்க, வாழ்க்கையில முன்னேறணும் ஆசைப்படுறீங்க. ஆனா இந்த குடி பழக்கத்தினாலதான் நீங்க உங்களுக்கே தெரியாம சில தவறுகள் நீங்க செய்றீங்க. புரிஞ்சுதா? சோ அந்த தவறுகள் தான் அவங்க அடுத்த நாள் உங்ககிட்ட சொல்றாங்க, ஏங்க இப்படி செய்யாதீங்க, சின்ன சின்ன தவறுகள் செஞ்சீங்க, ஓகே, ஆனா அன்னைக்கு கிருஷ்ணா ஆயில் ஊத்திக்கிறது அது பெரிய தப்பு.
தப்புதான் அது மேடம், நான் உங்களுக்கே பண்ணது தெரியும். தப்புதான் அன்னைக்கு மேடம். மட்டும் நீங்க ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆறுது, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆறுது, உங்க பசங்க வாழ்க்கை என்ன ஆறுது? அடிச்சாக்கிற வாங்கிக்கலாம் மேடம், அடிச்சாக்கிற நீ தான் பார்க்க போற இல்ல இது சொல்லு இருக்குது ஏமா. சந்தேகப்படுறீங்களா? யார் இந்த கதிரேஷன் சொன்னீங்கல்ல? அவர் தான் சொல்லிருப்பாரு, அந்த பேருக்கு தான் எனக்கு தெரியும், கதிரேசல எனக்கு தெரியாது. தம்பி இல்ல, உங்க வீட்டுல ஒரு தம்பி இருந்தாரு. வினோத் அந்த பையனால அந்த பையனை வச்சு நீங்க எதுக்காக சந்தேகப்பட்டீங்க? அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிட்டான் மேடம், இந்த மாதிரி சாக்லேட் கொடுக்கறதுக்கு போவாங்களாம். அவன் அக்கான்ற முறையில் தான் அவன் இது வரைக்கும் பழகிறான். ஆனா என் பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையனை நேருக்கு நேராக கேட்டாங்க. நல்ல தம்பின்னு அவன் பேரு. உங்களால பாருண்ணா எங்க வீட்டுக்காரு தேவையில்லாம 2 தடவை சாவு போயிட்டாரு, அவர் மனசுல எதுவுமே கிடையாதுண்ணா. அதாவது உங்ககிட்ட ஓப்பனா சொல்லணும், அவர் ஒருத்தர்கிட்ட என்னால முன்னுக்கு வர முடியல, நீங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஸ்டேஷன் வாசல்லே சொல்லிட்டாங்க. அதோட நான் அந்த பையனை பத்தி பேசுறதே இல்லை மேடம். இது 5 வருஷம் டார்ச்சர் மேடம். நீங்க சந்தேகப்பட்டது உங்க ஃப்ரெண்டு சொன்னதுனால தானே? ஆமா மேடம். அது நீங்க கண்ணால பாக்கல, கண்ணால தம்பியா தானே அக்கா அக்கான்னு சொல்லி தானே வாழ்ந்துருக்காங்க பையன். அந்த பையன்கிற இந்த ஆள் தான் தெரியும். அந்த பையனும் அம்பிகா வீட்டுல தானே, அம்பிகா அக்கா வீட்டுல தானே இருந்தா அந்த பையன். சோ எப்படி இப்போ அங்கதான் மேடம் இருக்கு. குடி போதையில தான் நீங்க இவங்க 2 பேரும் சந்தேகப்பட்டிருக்கீங்க இல்ல ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுனால? ஆமா மேடம், ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு முக்கியமா இப்ப நீங்க சொன்னீங்களே, என் குடும்பத்துக்காக என் மனைவிக்காக நான் எல்லாரையும் விட்டு உதறிட்டேன். இப்போ உங்க மனைவியை பத்தி தான் அம்பிகா அக்கா சொன்னாங்க, அதனாலதான் 3 வருஷமா நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க. சோ அப்போ உங்க ஃப்ரெண்டு இவங்களை பத்தி தப்பா சொன்னப்போ நீங்க அவங்கள நம்பணுமா இவங்கள நம்பணுமா? என் ஒய்ஃபை தான் மேடம் நம்பணும். அப்ப எதுக்காக சந்தேகப்பட்டீங்க? எதுக்காக 5 வருஷம் இவங்களை டார்ச்சர் பண்ணீங்க? நான் பண்ணது தப்பு தான் மேடம். 5 வருஷம் டார்ச்சர்னா உங்களை 5 வருஷமா நான் டார்ச்சர்லாம் கொடுக்கல. 2 டைம் கேட்டு சண்டை போட்டு அதோட நான் விட்டேன். நீங்க ஒரு தடவை கேட்டாலும் 100 தடவை கேட்டாலும் சந்தேகம் தான். இன்ன வரைக்கும் மேடம், இன்ன வரைக்கும் போறவங்க எல்லாம் என்கிட்ட நல்லா அண்ணன் மாதிரி இருப்பாங்க, அப்பா மாதிரி இருப்பாங்க. உடனே நான் அவங்கள வச்சுக்கிறேன் மேடம். எனக்கு ஒரே வார்த்தை மேடம், என் ஒய்ஃப் யார்கிட்டயும் பேசலாம் பழகலாம், ரோட்ல யார்கிட்டயும் பேசக்கூடாது. அது எப்படிங்க? ஆமா மேடம், அண்ணன் தங்கச்சி முறையில பேசினா கூட அந்த ஊர்ல தப்பா சொல்லிடுறாங்க மேடம். யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். அவ்வளவுதான். இப்ப நாங்க 2 பேரும் எங்கேயாவது சந்திக்கிறோம் இல்ல எங்கேயாவது ரோட்ல கப்பலுங்க மேல வேலை செய்யறாங்க மேடம். ஏய் என்ன முடிஞ்சா வேலை அப்படின்னு அவங்க மெட்ராஸ் பாஷையில பேசுவாங்க. அதை சோசியலா எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். எனக்கு என் ஒய்ஃப் என் கண்ணு முன்னாடி யாரும் எதுவும் பேசக்கூடாது. சரிங்க, அதுக்காக உலகம் பேசுறதுன்னு சொல்லி உங்க மனைவி எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் அழகான ஒய்ஃபா இருந்திருந்தா உன்னை பிடிக்கிறதுக்கு 100 பேர் வேணும்டா சாமி அப்படின்னு. அவங்க அழகாதான் இருக்காங்க. இல்ல மேடம், அவங்க இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க மேடம், நான் என்ன தெரியுமா மேடம் சொல்லுவேன், அழகு எனக்கு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். அப்படி சொல்லிதான் மேடம் நான் கல்யாணம் பண்ணது. யாரையும் எதிர்பார்க்கல, யாரையும் கூட்டு போல. இல்ல சென்னையில வாழ்ந்திருக்கீங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, யாருகிட்டயும் ரோட்ல பேசக்கூடாதுன்னு சொன்ன இது என்னங்க அர்த்தம் மேடம்? கிராமத்துல இருக்கோம், கிராமத்துல வாழறோம். ரைட் தான் மேடம். இப்பத்தி காலம் அப்படிதான் மேடம். பேசவே மாட்டேன் மேடம், ரோட்ல யார் நின்னகரன்னு பேசவே மாட்டேன். என்னங்க நீங்க புருஷன் தானே? அப்படி யாராவது இவங்களை பார்த்து என்ன முடிஞ்சிருச்சா போய் மண்டையில ஒண்ணு குத்தணும். என் மனைவியை பத்தி எப்படிங்க நீங்க அப்படி பேச முடியும்? அப்படின்னு நீங்க கேட்கணும். நான் அவகிட்ட ஏற்கனவே 2 டைம் சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு இவங்க மேல சந்தேகப்பட்டா என்னங்க அர்த்தம்? என்ன உன்னை கிண்டல் பண்றாங்க, நீ என்ன சின்ன பொண்ணா, உனக்கு 2 பசங்க இருக்குது அப்படிதான் சொல்லுவேன்னு தவிர டேரக்டரா போயிட்டு என்னால அங்க போய் கேட்டுனா எனக்கு தான் மேடம் அடி விழுவுது. நீங்க சொன்னீங்களே மானத்தோட தேவையில்லாம என்ன மாட்டி விட்டு அடி விழும்ல, அந்த பொண்ணு பாவம், அது அவங்க எப்படி போய் கேட்க முடியும்? ஒரு டைம் என்ன மாட்டி விட்டு தேவையில்லாம அடி வாங்க விட்டாங்க. எதுக்கு மேடம்? அவங்களுக்கு நான் சொல்ல முடியல மேடம். அவங்க கும்பலா நிக்கிறாங்க, அவங்க முன்னாடி காசு காமிச்சு வாங்க பொண்ணாட்டிக்கிட்ட வாங்க, என்னால சொல்ல முடியல மேடம். ஆமா மேடம், என்ன அசிங்கப்பட்டதுனால மேடம் மேடம் காசு கொடுத்துட்டுலாம் நான் சொல்றேன் மேடம். ஆமா மேடம், அவங்க சொல்றது உண்மைதான். இந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வேண்டாம் மேடம். என்னங்க அசிங்கப்படுத்தினாங்க? ஆமா மேடம், இப்போ இவரு நல்லவரு இவரு கெட்டவரு அப்படிலாம் நீ சொல்ல வேணாம். ஒரு சராசரி மனுஷன் என்ன சொல்றாரு, உன்னை வேலைக்கு போக வேணாம்னு சொன்னா பிரச்சனையா? வேலை இல்ல வீட்டுல உட்கார வச்சு சோறு போட முடியலையா? எல்லாமே நான் பண்ணுவேன் மேடம். இப்போ வேலைக்கு காலமுறை நான் வேலைக்கு போகிறப்போ சைக்கிளில் கூப்பிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போய் விட்டுறேன். நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் சாப்பிட்றோம். நேற்று நைட்டு எதுக்கு பிரச்சனை வந்தேன்னு கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி எதுவுமே பேசக்கூடாது, கொலைகாரன்ற மட்டும் வரக்கூடாதுங்க. இது பாருங்க, உங்க வீட்டில் உங்க மனைவி எதுவும் சொல்லுங்க, இப்போ நீங்களே சொல்றீங்க உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு அது மாதிரி. இந்த உங்க ஊர்லயே எல்லாரும் இப்படி சொல்லி உங்களை 2 பேரையும் பிரிச்சிருக்காங்க. இல்ல மேடம், காலையில 100 வார்த்தையில ஒரு 80 வார்த்தையில அவங்க இதான் சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவர், ஏன் இப்படி குடிச்சு இப்படி செய்யறாரு,
மேடம் அவங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் குடிக்கிறத கூட விட்டுறேன் தான் மேடம் சொல்றேன். அவங்க கிட்டே 2 வாட்டி சொல்லிட்டேன் எவ்வளவு செலவு சொல்றது பண்றோம். மட்டும் அவங்க இல்லைங்க, யாரும் கிடையாது. நல்லபடியா குடும்பம் நடத்தலாம், குழந்தை குட்டிகளை வச்சுக்கின்னு சந்தோஷமா வாழலாம். யாருங்கிறாங்கன்னு எவ்வளவு சொல்லி நல்ல எவ்வளவு மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த 2 ஒரு பசங்க ஒரு குடும்பத்தை கலைச்சா ஒரு குடும்பம் பிரியும் மேடம். இப்போ நாங்க 2 பேரும் யார் குடும்பத்துக்கு பிரிக்கல இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு வரவங்களை வான்னு சொல்றோம், சாப்பிடுறவங்கள சாப்பிடுன்னு தான் சொல்றோம். அவங்களுக்கு தம்பி தங்கச்சி வராங்க, ஏன் வர ஏன் போறேன்னு. அந்த தம்பி தங்கச்சிக்கிற ஒரு குழந்தை குட்டிங்க காப்பாத்துனதுக்கு நன்றி இல்லாம இவருதான் காப்பாத்தினாரு. பிள்ளைங்கள பெத்த தாய் அத்தகர அசிங்கமா திட்டுறேன். ஏன் உங்க நான் உரிமையோட திட்டுறேன் மேடம். எனக்கு எல்லாரும் மேலயும் பாசம் இருக்கு மேடம், அதனால நான் திட்டுறேன் மேடம். பாசத்தினால யாரும் இப்படி அசிங்கமா திட்ட எங்க மாட்டாங்க. கோவம் இருக்குதோ அங்கதான் மேடம் குணம் இருக்கும். கரெக்டுங்க, அதுக்காக வார்த்தை அலர்ந்துதான் அவங்க பேசணும். ஆக்சிடென்ட் அதுக்காக சும்மா எது வேணா சொல்றதா? ஆமா மேடம். சரி, எல்லாம் சொன்ன பிறகு எனக்கு உங்க மேல பாசம் இருக்குன்னு சொன்னது சொன்ன வார்த்தைகள் வெளியில வந்துச்சுல்ல. என் பிள்ளைங்க அழுவானுங்க மேடம். அப்ப எதுனா பண்ணிட்டு போறாருமா, அப்ப பயம். பயம். ஏன்னா அவங்க பாத்துருக்காங்க அத. ஆமா மேடம், நான் எதனா ஒண்ணு கோமாளித்தனமா பண்ணிடுவேன்னு கோமாளித்தனம் இல்ல, எதுனா அது தூக்கி அடிச்சுக்கின்னு, எதுனா கோமாளித்தனம் இல்ல. பண்ணிக்கின்னு. அது ரொம்ப பெரிய விஷயம். அது நீங்க ரொம்ப லைட்டா சொல்றீங்க. ஏமா இவங்க இவர் குடி பழக்கத்தை விட்டுட்டாங்கன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்களா? வேணாம் மேடம், என்னால முடியல மேடம். இப்படிதான் பேசுவாரு மேடம், இப்படிதான் பேசுவாரு. ஆனா சித்துறது என்னால அப்படி அனுபவிக்க இல்லம்மா. முடியல. அப்படி சத்தியமா என்னால இது முடியல பாருங்கம்மா, மேடம். எங்களை நம்பிதானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. அவர்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். இவர் இதெல்லாமே செய்யறது இந்த குடி பழக்கத்தினாலதான். அது விடுறேன்னு சொல்லியிருக்காரு. விட மாட்டாரு மேடம், அவர் போய் சொல்லுவாரு மேடம். அது வேணாம் சொல்லாதீங்கம்மா. அவர் என் கூட இங்க வாழ பாருங்க, பிடிக்கல இது மேடம். பாருங்கம்மா, இங்க வந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உறுதியான வார்த்தைகள் தான். அவர் உங்க ஆசை என்னங்க? என்னுடைய ஆசை எதுவுமே இல்லை மேடம். நான் நல்லா என்னைக்கு சாவுறேன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனா என் ஒய்ஃப் கூட அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். வைஃப் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இப்போ இவ என்னை விட்டு போனான்னா இன்னும் என்னுடைய பலவீனம் குறையுமே தவிர, ஒரு பெண்ணால தான் ஆம்பளைங்க வாழ்றாங்க. இப்போல்லாம் இந்த காலத்துல வந்து ஆம்பளைங்க தனியா கூடி சாதனை பண்ணிடுறேன், இது பண்ணிடுறேன், அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. காலையில ஏஞ்சிச்சா இப்போ இவ்வளோ விட்டா ரோட்ல போய் படுப்பேன். பல்லு விளக்க கூட பேஸ்ட்டு காசு இருக்காது. ஃபுல்லா இதை நினைச்சு குடிப்போம். இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் முத்துமே தவிர வளராது. அதனால நான் அவர்தான் சொன்னாரு மேடம், நீ இல்லன்னா எனக்கு இன்னொரு வீடு இருக்குதுடி. எல்லாம் கரெக்டா மேடம். ரெடியா இருக்கு உங்க மைண்ட்ல. ஒவ்வொரு வார்த்தை நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா சொல்றீங்க, தெளிவா பேசுறீங்க. ஆமாங்க மேடம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலாமா? முடியல மேடம், முயற்சி பண்ணுவோமா? முயற்சி முடியாது செய்வோம். மேடம். அந்த ஆளுகிட்ட சத்தியமா சொல்றேன்னா இப்படி பேசுறது சத்தியமா இருக்கவே மாட்டாரு. ஊர் தலைவரை வச்சு பேசுவாரு. ஊர் தலைவர் பேசிட்டா அவங்ககிட்ட வரானா என்னால எனக்கு நினைச்சாலே செத்து போயிட மேல இருக்கும். இந்த ஆளு பேசுத நினைச்சாலே அவ்வளவு வேதனைப்பட்டேன். மேடம் அங்க இங்கன்னு சொல்றதுனால கஷ்டம் மேடம், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்கம்மா, இவர் இவ்வளவுலாம் சத்தம் போடுறாரு, அடிக்கிறாருன்னா உங்க மேல பாசம் ரொம்ப அதிகமா இல்ல வச்சிருக்காரு. மேடம், ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில இல்லம்மா, அவங்க வாழ்க்கையில வேற யாருமே இல்ல, நீங்க மட்டும்தான். கிடையாது மேடம். அப்படி இருக்கும் உன்னை கொலை பண்ணிடுவேன், கத்தி எடுத்து குத்திடுவேன், பாசம். அப்படியெல்லாம் பண்ண அளவுக்கு சாவடிப்பாங்க. அளவுக்கு மீதி பாசம். எனக்கு பயம் மேடம், இவர் எதனா பண்ணிடுவேன்னு பயம். என் பிள்ளைங்க கூட நான் வாழணும். இவர் மேல என் பிள்ளைங்க ஆனாதே உடனே என்னால முடியாது. என் பசங்க கூட நான் வாழணும். இல்ல தானே எங்கன்னா இருந்துட்டோம், எங்கன்னா நிம்மதியா இருந்துட்டோம். எனக்கு வேணாம். நைட்ல ஏதோ பண்ணிடுறாரு குடி போதில், எனக்கு வேணாம். அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்றாருமா. குடிப்பாரு மேடம், அவர் லேஸ் பெட்ரோல் கிடையாது. எப்படி இருந்தாலும் குடிச்சிட்டு வந்து சண்டை போவார். சரி, அப்ப எந்த நம்பிக்கையில இங்க வந்திருக்கீங்க? நீங்க என்ன முழு வச்சுக்கணும் மேடம், என் பிள்ளைங்களோட நான் இருந்துடுறேன் மேடம். இல்லம்மா, எங்களை நம்பிதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. பசங்களுக்கும் அப்பா தேவை. வேணாம் மேடம், பிள்ளைங்களே என்ன கேட்டாங்க மேடம். என்ன கேட்டாங்க? நீ என்னத்துக்கு அப்பா சேர்க்கிற? நீங்க தான் உங்க பசங்களை மாத்தணும், நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். மாத்திரம் இல்லப்பா அப்பா அப்படி இல்ல. அதே மாதிரி தான் சொல்லுவோம் மேடம். நீங்க சொல்றதுதான் சொல்லமா, நம்ம அப்பா நம்மளுக்கு வேணும்ப்பா, அவரு சண்டை போடுறதுதான். சரி, அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா பசங்களுக்கு? இங்க வந்து சொல்றீங்க அப்பாவும் தேவையில்லை, என் புருஷன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்களே. நாளைக்கு அந்த பசங்க உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஏமா நீ தானே சொன்ன அப்பா நம்மளுக்கு தேவை, அப்பா நல்லவர்னு சொல்லி, இப்ப எங்கம்மா அப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா என் பிள்ளைங்களுக்காக நான் உயிரோட இருக்கணும்ல மேடம். அந்த பசங்களுக்காக தான் அவரும் உயிரோட இருக்காருல்ல. அவர் பண்றதெல்லாம் பயமா இருக்குது மேடம், சத்தியமா சொல்றேன். பாருங்கம்மா, உங்களுக்கு பாருங்கம்மா, உங்களுக்காவது சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க, தங்கச்சி, அவருக்கு யாரு இருக்கா? அதேதான் மேடம் நானும் சொல்றேன். விடுங்க, எங்க ஆத்தாவை பத்தி நான் அவ்வளவு வார்த்தை பேசுறேன், அவ்வளவு சேர்ந்து திருப்பி திருப்பி பழைய விஷயத்த பேசாதீங்கம்மா. அவர் அதான் சொல்றாரு, நான் செஞ்சது தவறு,
எல்லார்கிட்ட அப்படிதான் சொல்லுவார் மேடம். போலீஸ்காரங்கிட்ட அப்படிதான் சொல்லுவார், ஊர் தலைவிட்ட அப்படிதான் சொல்லுவார். நான் செஞ்சு தப்புதான்ப்பா தப்பு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இதுதான் அவரோட இதுவே. அவ்வளவு தேனு மாதிரி பேசுவாரு. அவர் இஷ்டத்துக்கு இருந்து விட்டேன் மேடம். எனக்கு என் பிள்ளைங்க கூட நான் தனியா இருந்துக்கிறேன் மேடம். எனக்கு என் உயிர் மேல பயம் மேடம். இந்த ஆளுகிட்ட இருந்தா நான் எதுனா ஒண்ணு ஆயிடுவேன் மேடம். நானே என்ன பண்ணி எனக்கே தெரியல. அப்ப கொஞ்ச நாளைக்கு அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும். சரி அவங்க இப்போ உங்க மனைவி கிட்ட நீங்களே சொல்லுங்க, நான் முழுமையா மாறுறேன், குடி பழக்கத்தை நான் இந்த குடி ட்ரிங்க்ஸே சாப்பிட போறது இல்ல. அது மட்டும் இல்ல, இது மாதிரி தவறான வார்த்தைகள் சொன்னா நம்பணும் மேடம். அவங்க சந்தேகம் எல்லாத்தையுமே நான் விட்டேன் மேடம். விட்டுட்டு நேத்து நைட்டு சண்டை இவ்வளவு செஞ்சிருக்கீங்கல்ல, பல தடவை நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு நல்ல ஒரு மனசோட கடவுள் மேல வார்த்தை ஒரு தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதுல போறேன்னு சொல்லுங்க. சத்தியமா நான் பைக்ல எல்லாம் யாரு கூட போனதே இல்ல மேடம். இல்லைங்க, அவரும் தான் சொல்றாரு. என் மனைவி அப்படி இல்லன்னு தான் அவரும் சொல்றாரு. இல்ல மேடம், எனக்கு அதுக்கு பிரச்சனை இல்ல மேடம். குடி போதையில பொண்ணுல மேடம் அதே சொல்லுது மேடம். அதே மறுபடியும் குடியை தான் விட்டுறேன்னு குடி போதையில நீங்க என்ன வேணா சொல்லலாம் மேடம். எனக்கு நீங்க என்ன நினைச்சீங்க மேடம்? யாரு எப்படி குடிக்கிறாங்க எனக்கு தெரியாது மேடம். நான் குடிச்சிட்டேன்னா பேசுறது சத்தியமா தெரியாது மேடம். போய் மேடம், உண்மைதான் மேடம். இது ரொம்ப தெளிவா சொல்றீங்க. உண்மையாலுமே தெரியாது மேடம் எனக்கு. அப்ப எதுக்காக குடிக்கிறீங்க? ஆனா கொஞ்சமா குடிச்சிருந்தேன்னா கரெக்டா ஞாபகம் இருக்கும். நிறைய குடிச்சிட்டு சத்தம் போறது எனக்கு எதுவுமே ஞாபகம் எதுக்காக நீங்க குடிக்கிறீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்கிறது. அவங்க கிட்ட கேட்பேன் மேடம், நான் நைட்டு சாப்பிட்டேனா இல்லையா. அதுக்காக என்ன வீடியோ ரெக்கார்டிங்கா பண்ணி வைக்க முடியும்? அது ரைட் தான் மேடம். அது தெரியாத நான் என்ன மேடம் பண்ண முடியும்? உனக்கு டிவி வாங்கிட்ட, யூகோ பிரச்சனை. நீ பணம் வச்சிருந்தா நீ பெரிய ஆளா? ஏன் அவர் வேலை பாக்குறாருல? அவர் தான் மேடம் குடும்பத்தை பாக்குறாரு. நான் அது மாதிரி நடக்க மாட்டேன். நான் அன்னைக்கு கொடுக்குறேன்டி. நீ வாரம் சமைச்சுன்னா நீ பெரிய ஆளா? டிவி வாங்கி போட்டா நீ பெரிய ஆளா? எல்லாம் நம்ம சந்தோஷத்துக்கு தானே வாங்கி போறோம். நீங்க எல்லாம் 2 பேரும் தானே சந்தோஷமா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. போட போறேன் இல்ல அடுத்தவங்களுக்கு அம்மா கொடுக்க போறேன். அந்த டிவி குடும்பத்துக்காக தானே அந்த பொண்ணு உழைக்கிறது. இல்ல மேடம், நான் தப்புன்னு சொல்லல. நீ எதை கேட்டாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஈகோ பிரச்சனைங்க. ஈகோ பிரச்சனை இல்ல மேடம். அவளுடைய உழைப்புல வந்து நான் சாப்பிடுவேன். நினைக்கவே மாட்டேன் மேடம். அதுல சாப்பிட்டாலும் என்ன தப்புன்னு கேக்குறேன். இனிமே நான் தான் பணம் சம்பாதிக்கிறேன் உன்னோட மேல, அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். ஏன்பா கையில என்ன பச்சை குத்திருக்கீங்க? எது மேடம்? பசங்க பேர் மேடம். சக்திவேல் எங்க ஒய்ஃப் பேர் நெஞ்சில இருக்கும். லவ் பண்றப்ப குத்திட்டேன் மேடம். அவங்க லவ் பண்றப்ப குத்திடுவாங்க. பாத்தீங்களா? நானும் தான் மேடம் குத்திக்கிறேன். அப்படி இருந்தா அவங்க குத்தல மேடம். நான் கையை பிடிச்சி இழுத்து விட்டேன். அதுக்கு கை வலியே தாங்க முடியாம அழுவுனாங்க. பச்செல்லாம் குத்திட்டா எப்படி மேடம்? முதல்ல நிம்மதி இருக்கணும் மேடம். நைட்ல இருக்கும்போது தூக்கம் இருக்கணும். நீயும் கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். தூக்கம் நைட்ல இருக்கணும். எங்களை நம்பி வந்திருக்கீங்களா? நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க, நிறைய சான்ஸ் கொடுத்திருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் எனக்காக, சரியா? நம்புவீங்களா? நாங்க கேரண்டியா இருக்கோம். இதே மாதிரி அவர் ஏதாவது செஞ்சாருன்னா இங்க வாங்க நீங்க. அதுக்கப்புறம் இவருக்கு எப்படி டீல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அது இப்பயே முச்சு விட்டுலாம் மேடம். உங்க காலில் உயிர மேடம். அது தப்புமா. உங்களை பிரிக்கிறது எங்களோட எண்ணம் மேடம். சரியா? சரி மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். என் மேல உங்களுக்கு மரியாதை இருக்குன்னா நீங்க இது மாதிரி நடக்க மாட்டீங்க. சரிங்க. அப்படி திருப்பி நீங்க ஏதாவது செஞ்சீங்க, அந்த பொண்ணு இங்க வரும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவு தான் ஃபைனல் முடிவா இருக்கும். உங்க முகத்தை பார்த்தா என்ன மாதிரி ஆளும் மாறிடுவாங்க மேடம். அப்படியே ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ஐயடா, உண்மையாதான் சாமி. பாத்தீங்கல்ல என் முகத்தை பாத்தீங்கல்ல? உண்மை. நான் ப்ளீஸ் மாறுங்க. மாறி கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னா நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். நாங்க அங்க நின்று வரப்ப பார்த்து அப்படியே வணங்கலாம், கையெடுத்து கும்பிடும் போலதான் இருந்தீங்க. நம்ம வந்து பொய் சொல்ல மாட்டோம். உண்மையாதான் மேடம், பொய் சொல்ல மாட்டேன் மேடம். கடவுள் மேலானியா மேடம், நான் உங்களுக்கோசம் திருந்தி என் பொண்டாட்டியோட 100 வருஷம் வாழ்றேன் மேடம். நான் அடுத்த முறை நான் உங்களை பார்க்கும்போது அர்னால்டு பாடியோட நீங்க 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா நாங்க வாழணும். நீங்க 2 பேரும் இங்க வந்து எங்க கிட்ட சொல்லணும். சரிங்க மேடம். வச்சுக்கணும். நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவா தான் நடக்கும். நீங்க சொல்றீங்க சரி, அவரு திருந்துற சொல்லுகிறாரு. இதுதான் நான் சொல்றேன். கடைசி வரைக்கும் இதுதான் சொல்லுவேன். மாற மாட்டேன். உங்க பேர இந்த ஜி தமிழ காப்பாத்துக்கோசம் நான் மாறுறேன் மேடம். என்னைய பார்த்து இன்னும் நிறைய பேர் திருந்துவாங்க. நான் சத்தியமா மாறுறேன் மேடம். இதுதான் உண்மையாலுமே மாறுறேன். இது எங்கமான பிரச்சனை. கண்டிப்பா மேடம். உங்கள நான் ஒரு ஆள் மேடம். அப்படி சேர்த்து சொல்லுங்க. இது பாருங்க, எங்க நேர்கள் உங்களை எங்கேயாவது குடிக்கிறது பார்த்தாங்கன்னா சரிங்க மேடம், உங்ககிட்டே வந்து கேட்பாங்க. சரிங்க மேடம், நான் குடிக்க மாட்டேன் மேடம். நம்புங்க மேடம். நீங்க மாறி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். ஏன்னா இனிமே நீங்க 2 பேரும் வாழறது உங்க பசங்களுக்காக மட்டும்தான். புரிஞ்சதா? சந்தோஷமா வாழுங்க. நேயர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.